குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். நீங்கள் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 11th மேத்தமெட்டிக்ஸில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2025 உடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக டெஃபினட்டாக அதில் படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-5 மார்க்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். நான் கடைசி மீட்டில் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க, நிறையா இருக்குது சார், வால்யூம் 1 ஃபுல்லாக நிறையா இருக்குது, இதை எப்படி படிக்கிறதுன்னு தெரிய மாட்டேருந்து, அதனால் எப்படி ஈஸியாக படிக்க முடியும், கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அதனால் கடைசி மீட்டில் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, இன்றைக்கி உட்காந்து படித்தா கூட டெஃபினட்டாக நம்ம படிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. சிம்பிளாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேட்டிவாக கொஸ்டின் தான். செட் நம்பர் 1ல் கொடுத்துருக்கேன், லெசன் நம்பர் 5ல் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நமக்கு அட்லீஸ்ட் மினிமம் 2 or 3 5 மார்க்ஸ் வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. லெசன் நம்பர் கண்டிப்பாக 1ல் 2 5 மார்க் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லெசன் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 5 மார்க் வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா செட்டு, ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷனில் நான் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் அதில் கொடுக்கவே இல்லை. எக்ஸாம்பிள் 1.2 வென் டயக்ராம், அதாவது வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, லாங்குவேஜ் ஏ, லாங்குவேஜ் பி, லாங்குவேஜ் ஜி, லாங்குவேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம 2 மெத்தடில் இருக்கும். ஒரு பானை யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணி பண்ணலாம். போன பப்ளிக் எக்ஸாமினேஷனில் லாஸ்ட்டாக எழுதின 2025 மார்ச் மாதம் இருந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனில் அந்த வென் டயக்ராம்ஸும் கேட்டாங்க. அதனால் இது கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.29, இது பார்த்தீங்க என்ன அப்படின்னா எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி, காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப், இந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டின் தான் 1.29. அதே மாதிரி 1.30 பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 1 ஃபைண்ட் த இன்வெர்ஸ், இந்த மாதிரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் 1.30. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1.12. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் தான். இது ஒரு 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.2, அது பார்த்தீங்கன்னா 10th கொஸ்டின். ஏபி வேல்யூ கொடுத்து ரெண்டும் கிராஸ் பண்ணால் 16 எலமெண்ட்டு ஏ லெஸ் தென் பி, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான். நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எஸ், அது ரிமைனிங் எலமெண்ட் ஆஃப் எஸ்ன்னு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 10. அதே மாதிரி இது வந்து 5 6 7 8 9 எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா. அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.3ல் கொஸ்டின் நம்பர் 2 3 10 12, இது நல்லா பார்த்துக்கணும். 2 3 10 12 பார்த்தீங்கன்னா 2 3 அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு பிலாங்ஸ் டு, இதுக்குள்ளே என்ன எஃப் ஆஃப் 2னா என்ன, எஃப் ஆஃப் 6னா என்ன, இந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் இந்த கொஸ்டின் நம்பர் 2ம் 3யும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் வந்து 1.29 மாதிரி தான். எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி, ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் எஃப் கண்டுபிடிக்கக்கூடிய சம்ம தான் அது. அதே மாதிரி 12ம் அதே மாதிரி தான். இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன், இது இஸ் பிஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்துருக்கணும் அதே ரிலேட்டிவாக தான் இது நான் கொடுத்துருக்கேன். 1.2 நான் கொடுக்கல, அது ரிலேஷன்ஸில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டீங்க, கான்செப்ட் ஓரியேஷனாக இருக்குது, நம்ம தியரி பார்ட்டாக இருக்கிறதுனால நான் அதை கொடுக்கல. 1.4 கொஸ்டின் நம்பர் 8, ட்ராத வந்து டயக்ராம் கேட்பாங்க இல்லையா, ஒய் ஈக்குவல் சைன் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு, அந்த டயக்ராம் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி லெசன் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா பைனாமல் தீரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 5.2425 ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், சரியா. அது கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 7 மைனஸ் கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி டு 1/x² அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் எக்ஸாம்பிள் 5.25. ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அது ரிலேட்டிவான கொஸ்டின் தான். 5.4 நமக்கு என்னது 65 இருக்கும், 64 + 1 பிடிச்சி நம்ம 1 + x பவர் என்னுடைய ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அதே தான். அதே மாதிரி 5.4ல் கொஸ்டின் நம்பர் 2 3 4, அதே 5.25 எப்படி போட்டோமோ அதே ரிலேட்டிவாக தான் 2 3 போடணும் நமக்கு. அதே தான் 1 + x ஹோல் பவர் என்னுடைய ஃபார்முலா, இல்லை 1 - x பவர் மைனஸ் என்னுடைய ஃபார்முலா. நீங்கள் 2 டேர்ம் புக்கில் நிறைய கொடுத்துருப்போம், நம்ம இந்த 2 டேர்ம் போட்டாவே போதுமானது. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.3ல் கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா அந்த 6 + 66 666 அந்த மாதிரி சம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி 5.2ல் கொஸ்டின் நம்பர் 7 and 9, சரிங்களா. அதுவும் கேட்குவாங்க. அது ஏபிசி அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லாம் இருக்குது இல்லையா, a பவர் 1/x, b பவர் 1/a, c பவர் 1/z கொடுத்துட்டு தென் வந்து a x, y, z அர்த்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எப்படி ப்ரூவ் பண்ணுறது மாதிரி தான். 5.2ல் கொஸ்டின் நம்பர் 7 9.
அதேமாதிரி எக்ஸசைஸ் 5.1ல் கொஸ்டின் நம்பர் 4 இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இண்டிபெண்டன்ட் டேர்ம் அதே மாதிரி x⁵ x² இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. சரி, கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணலாம். இது நல்லா தர பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் கடைசி மினிட்ல வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நீங்கள் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு அப்லோட் பண்ணி, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி யூடியூப்லேயே நம்ம வீடியோவிலேயே நான் நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் போட்டிருக்கோம். குடல் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் 2024 நம்ம நிறையா போட்டிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பாருங்கள், நம்ம வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு நம்ம இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் கீழே நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.